வணக்கம் டீச்சர்ஸ். இஸ்ரீ பாலச்சந்திரன் கந்தசாமி. பியூ ட்ரை பண்ண சொன்னேன். டெய்லி 100 கேள்விகள். இன்றைக்கான கேள்வி பார்க்க ஆரம்பிச்சிடலாம். முதல்ல தமிழ் பார்ட் 2லிருந்து நாவல் சிறுகதைகளிலிருந்து ஒரு 10 கேள்விகள். முதல் கேள்வி பாருங்க. ரப்பர் பந்து என்னும் கதை டேஸ் என்ற தொகுப்பிலிருந்து தரப்பட்டுள்ளது. ஏன் சார் நகுலன் வீட்டில் யாரும் இல்லை. ரெண்டாவது, ஆண்டன் செகாப் என்பவர் டேஸ் நாட்டை சேர்ந்த நாடக ஆசிரியர் ஆவார். பி ஆன்சர் ரஷ்யா. மூணாவது, குளத்தங்கரையார் சம்பரம் என்ற சிறுகதை யாருடையது. டி ஆன்சர் வரகநேரி வேங்கடசாமி சுப்பிரமணியம். நாலாவது, ரஷ்ய சிறுகதையின் தந்தை என்று போற்றப்படுபவர் யார். பி ஆன்சர் கோகல். அஞ்சாவது, சிறுகதைக்கான வடிவ அமைதியுடன் வெளிவந்த முதல் தமிழ் சிறுகதை எது. சி ஆன்சர் குளத்தங்கரையார் சம்பரம். ஆறாவது, வாசிப்பு அனுபவத்தின் தொடக்கமாக அமைவது டேஸ் ஆகும். சி ஆன்சர் குழந்தை இலக்கியம். ஏழாவது, தமிழக காவல்துறையின் முதல் பெண் தலைமை இயக்குநராக பணியாற்றியவர் யார். சி ஆன்சர் ஜி திலகவதி. எட்டாவது, அசோகமித்திரன் இயற்பெயர் என்ன. ஏன் சார் ஜா தியாகராஜன். ஒன்பதாவது, டேஸ் ஆண்டு விசாரணை கமிஷன் என்ற புதினத்திற்கு சாகித்ய அகாடமி விருது வழங்கப்பட்டுள்ளது. பி ஆன்சர் 1998. பத்தாவது, மான் புக்கர் பன்னாட்டு பரிசு டேஸ் ஆண்டு முதல் வழங்கப்படுகிறது. பி ஆன்சர் 2005. வரலாறு பார்ட் 2லிருந்து பிரிட்டிஷாருக்கு எதிராக ஏற்பட்ட புரட்சிகள் கழகங்கள் 1857 பெருங்கழகம். இதிலிருந்து ஒரு 10 கேள்வி. முதல் கேள்விங்க, இல்பர்ட் மசோதாவிற்கு ஆதரவாக டேஸில் கிளர்ச்சிகள் நடைபெற்றன. பி ஆன்சர் 1883. 12வது கேள்வி, 1899 ஜனவரி 6 வங்காளத்தின் புதிய தலைமை ஆளுநராகவும் இந்தியாவின் அரச பிரதிநிதியாகவும் பணி நியமனம் செய்யப்பட்டவர் யார். சி ஆன்சர் கர்சன் பிரபு. 13வது, ரிஸ்லி அறிக்கையில் பிரிவினைக்கு ஆதரவாக கூறப்படும் காரணங்கள் யாது. சி ஆன்சர் ஏ மற்றும் டி, அதாவது வங்காளத்திற்கு சுமை குறைவு, அசாமின் முன்னேற்றம். 14, புவியியல் அடிப்படையில் டேஸ் இயற்கையாகவே வங்காளத்தை பிரிப்பதாக அமைந்திருந்தது. ஏ ஆன்சர் பாகீரதி 6. 15வது, டேஸ் என்பவரை மையமாக கொண்டு வங்கமொழி இலக்கிய மதிப்பை பெற்றுவிட்டது. டி ஆன்சர் ரவீந்திரநாத் தாகூர். 16, சுதேசி இயக்கத்தின் குறிக்கோள் கருத்து தேசிய வாழ்வின் அனைத்து தளங்களிலும் தங்களின் சார்பு நிலைக்கு எதிரான புரட்சி என சுருக்கமாக விளக்கியவர் யார். ஏ ஆன்சர் ஜி சுப்பிரமணியன். 17, ஒருவரது சொந்த நாட்டில் உற்பத்தி செய்யப்படும் பொருட்களுக்கு பயன்பாடு குறைவான மனநிறைவை கொடுத்த போதிலும் முன்னுரிமை வழங்கப்படல் வேண்டும் என்ற கருத்து யாருடையது. டி ஆன்சர் ரானடே. 18, டேஸில் விடிவெளி கழகத்தின் முன்னெடுப்பில் கல்விக்கான தேசிய கழகம் உருவாக்கப்பட்டது. பி ஆன்சர் 1905 நவம்பர் 5. 19, தீவிர தேசியவாத தலைவர்களின் பொதுவான குறிக்கோள்கள் ஒன்று டேஸ் என்பதாகும். பி ஆன்சர் சுயாட்சி. 20, யாருடைய கருத்துப்படி சுயராஜ்யம் என்பது அந்நியர் ஆட்சியிலிருந்து முற்றிலுமாக விடுதலை அடைதல் என்பதாகும். சி ஆன்சர் பிபின் சந்திரபால். அரசியல் அறிவிலிருந்து பார்ட் 2 உள்ளாட்சி பஞ்சாயத்து ராஜிலிருந்து ஒரு 10 கேள்விகள். முதல் கேள்வி பாருங்கள், இந்தியர்களுக்கு சுதந்திரத்தின் சுவையை அறிமுகப்படுத்தியவர் யார். சி ஆன்சர் ரிப்பன் பிரபு. 22, சமூக அபிவிருத்தி திட்டம் டேசாமட்டு தொடங்கப்பட்டது.
டி ஆன்சர் 1952. 21. 2 மில்லியனுக்கும் குறைவான மக்கள் தொகையுடைய சிறு மாநிலங்களில் பஞ்சாயத்துகள் டேஸ் முறையில் இயங்குகின்றன. பி ஆன்சர் 2 அடுக்கு. 24. கிராம ஊராட்சியின் ஆய்வாளராக செயல்படுபவர் யார்? பி ஆன்சர் மாவட்ட ஆட்சியர். 25. தமிழ்நாடு உள்ளாட்சி அமைப்புகளின் சட்டம் டேஸ் ஆம் ஆண்டு நடைமுறைப்படுத்தப்பட்டது. சி ஆன்சர் 1994. 26. டேஸ் ஆண்டு மதராஸ் கிராம பஞ்சாயத்து சட்டம் இயற்றப்பட்டது. டி ஆன்சர் 1950. 27. ஒரு வருடத்தில் டேஸ் முறை கிராம சபை கூட்டங்கள் நடத்தப்படும். சி ஆன்சர் 4. 28. பஞ்சாயத்து ராஜ் ஒரு அதிகார பகிர்வு கொண்ட அரசாக இருக்க அறிவுறுத்தியவர் யார்? ஆன்சர் காந்தியடிகள். 29. பல லட்சம் மக்கள் தொகை கொண்ட பெரு நகரப் பகுதிகள் டேஸ் என அழைக்கப்படுகிறது. பி ஆன்சர் மாநகராட்சி. 30. மேயரின் பதவிக்காலம் டேஸ் ஆண்டுகள் ஆகும். பி ஆன்சர் 5. எக்கனாமிக்ஸ் பார்ட் 2 புதிய பொருளாதார கொள்கை மற்றும் அரசு துறையிலிருந்து 10 கேள்விகள். முதல் கேள்வி பாருங்கள். மக்கள் தமது வசதிக்கேற்ற வகையில் செலுத்துவதற்காக அரசு வரி விதிக்கும் முறைகள் ஒன்று டேஸ் ஆகும். சி ஆன்சர் சமத்துவ விதி. 32. வரி விதிப்பில் டேஸ் வகை உள்ளன. பி ஆன்சர் 3. 33. வருமான அளவை பொருட்படுத்தாமல் ஒரே மாதிரியாக வரி விதிப்பது டேஸ் ஆகும். சி ஆன்சர் விகிதாச்சார வரி. 34. ஒருவரின் ஆண்டு வருமானம் ரூபாய் 1000 எனில் அதற்கான வரி விகிதம் 10% ஆகவே அவர் செலுத்த வேண்டிய வரி ரூபாய் டேஸ் ஆகும். டி ஆன்சர் ரூ 100. 35. அரசுக்கு செலுத்தப்படும் வரி பணத்திலிருந்து அதிக அளவிலான தொகை டேஸுக்காக செலவிடப்படுகிறது. ஆன்சர் கல்வி. 36. மத்திய வருமான சட்டம் டேஸின் கீழ் நேர்முக வரிகளுக்கான மத்திய வருவாய் வாரியம் நிறுவப்பட்டுள்ளது. ஆன்சர் 1963. 37. டேஸ் என்பது ஒருவரின் வரி சுமை மற்றொருவர் மீது சுமத்தப்படுவதை குறிக்கிறது. சி ஆன்சர் மறைமுக வரி. 38. மொத்த விற்பனையாளரிடமிருந்தும் சில்லறை விற்பனையாளரிடமிருந்தும் பொருள்களை வாங்குபவர்கள் செலுத்த வேண்டிய வரி டேஸ் வரி ஆகும். ஆன்சர் கலால் வரி. 39. டேஸ் ஆண்டில் ஹரியானாவில் முதலில் மதிப்பு கூட்டு வரி வாட் அறிமுகப்படுத்தப்பட்டது. பி ஆன்சர் 2003. 40. கூற்று 1. மறைமுக வரியில் வரி தாக்கமும் வரி நிகழ்வும் வெவ்வேறாக உள்ளன. கூற்று 2. நேர்முக வரியில் வரி தாக்கமும் வரி நிகழ்வும் சமமாக உள்ளன. சி ஆன்சர் கூற்று 1 மற்றும் 2 சரி. ஜாகர் பார்ட் 1 கனிமங்கள் மற்றும் இயற்கை வளங்கள் 10 கேள்விகள். முதல் கேள்வி பாருங்கள். மேக்னடைட் டேஸ் நிறமுடையது. ஆன்சர் சிவப்பு. 40. சிலரைட் டேஸ் சதவீதம் தூய இரும்பை கொண்டது. டி ஆன்சர் 30%. 41. உலகில் இரும்பு தாது உற்பத்தியில் மிகப்பெரிய நாடு எது? ஆன்சர் ஆஸ்திரேலியா. 44. ஜெர்மனி நாட்டில் உள்ள இரும்பு தாது வயல் எது? பி ஆன்சர் ரூர் கொப்பரை. 45. ஒரு டன் எஃகு உருவாக்க சுமார் டேஸ் கிலோ மாங்கனீஸ் பயன்படுத்தப்படுகிறது. சி ஆன்சர் 6 கிலோ. 40. இந்தியா உலகளவில் மாங்கனீஸ் தாது உற்பத்தியில் டேஸ் ஆஃப் தி பெரிய நாடாக உள்ளது.
பி ஆன்சர் 8வது. 40 தாமிரத்தை தகரத்தோடு கலப்பதால் டேஸ் கிடைக்கிறது. டி ஆன்சர் வெண்கலம். 48 முட்டாள்களின் தங்கம் என்று அறியப்படுவது எது? சி ஆன்சர் சல்பைட் பைரேட். 49 பிளாட்டினம் உற்பத்தியில் உலகிலேயே மிகப்பெரிய நாடு எது? டி ஆன்சர் தென்னாப்பிரிக்கா. 50 கேள்வி ஆந்த்ரசைட் டேஸ் சதவீதத்துக்கு மேல் கார்பனை கொண்டுள்ளது. டி ஆன்சர் 95%. தாவரவியல் பார்ட் 1 திசு வளர்ப்பிலிருந்து ஒரு 10 கேள்விகள். முதல் பாருங்கள். டேஸ் என்பது மேம்பட்ட உயிரியல் மற்றும் மருத்துவத்தில் காணப்படும் மரம் சார்ந்த பிரச்சனைகளை பற்றிய படிப்பாகும். டி ஆன்சர் உயிரி அறநெறி. 52 அறநெறிசார் சட்டப்பூர்வ மற்றும் சமூக விளைவுகள் செயல் திட்டம் டேஸில் மனித மரபணு தொகை திட்டத்தின் ஒருங்கிணைந்த பகுதியாக உருவாக்கப்பட்டது. டி ஆன்சர் 1990. 53 செல் சவ்வில் டேஸ் வகையான கடத்து புரதங்கள் காணப்படுகின்றன. பி ஆன்சர் 2. 54 கால்வாய் புரதங்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டு இருக்கு. சி ஆன்சர் அக்வாபுரின். 55 மக்காசோளத்தின் டேஸ் வகையான அக்வாபுரின்கள் உள்ளன. பி ஆன்சர் 30. 56 இரத்த சிவப்பினில் நீர்த்துளை எனப்படும் அக்வாபுரின் டேஸ் என்பவரால் கண்டறியப்பட்டது. பி ஆன்சர் பிதராக்ரி. 53 டேஸ் என்பவை ஒரு ஊர்தி போல் செயல்பட்டு சபுக்கு வெளியேயும் உள்ளேயும் மூலக்கூறுகளை சுமந்து செல்கின்றன. பி ஆன்சர் தாங்கி புரதங்கள். 58 டேஸ் என்பது ஒரே நேரத்தில் இருவேறு மூலக்கூறுகளை ஒரே திசையில் கடத்தும் ஒருங்கிணைந்த சபு புரதமாகும். பி ஆன்சர் சிம்போர்ட். 59 டானிக் என்பதன் பொருள் என்ன? டி ஆன்சர் கரைபொருள். 60 டேஸ் என்பாரின் கூற்றுப்படி காப்பு செல்லின் விரைப்புத்தன்மை என்பது தரச சர்க்கரை இடைமாற்றத்தினை சார்ந்தது. டி ஆன்சர் லைட். வேதியியல் பார்ட் மருந்து உரங்கள் சாயங்கள் மற்றும் பாலிமர்கள் கலப்பட வேதியியலிருந்து ஒரு 10 கேள்விகள். முதல் கேள்வி பாருங்கள். குளோரினின் சராசரி உப்பு அணுநிறை மதிப்பு என்ன? சி ஆன்சர் 35.46 62 சிஏ தனிமத்தின் உப்பு அணுநிறை என்ன? டி ஆன்சர் 40.8. 63 ஹைட்ரோகுளோரிக் அமிலத்தின் செறிவு பொதுவாக டேசண்ட் அளவில் இருக்கும். டி ஆன்சர் 0.0p2m. 64 ஒரு மோல் அளவுடைய எந்த ஒரு சேர்மத்திலும் காணப்படும் உட்பொருட்களின் எண்ணிக்கை டேஸுக்கு சமமாகும். சி ஆன்சர் 6.022 × 10^23. 65 ஒரு சேர்மத்தின் மோலார் நிறை என்பது அதில் அடங்கியுள்ள தனிமங்களின் உப்பு அணு நிறைகளின் கூடுதலை டேஸ் என்ற அலகில் குறிப்பிடுவதாகும். டி ஆன்சர் ஜி மோல் டு தி பவர் -1. 66 அசிட்டிக் அமிலத்தின் மூலக்கூறு வாய்ப்பாடு டேஸ் ஆகும். டி ஆன்சர் C2H4O2. 67 10 மோல் அமோனியாவை உருவாக்க எத்தனை மோல் ஹைட்ரஜன் தேவை? பி ஆன்சர் 15 மோல். 68 32 கிராம் மீத்தேன் எரிக்கப்படும் போது உருவாகும் நீரின் அளவினை கணக்கிடுக. டி ஆன்சர் 72 கிராம். 69 Na+ அயனியில் உள்ள சோடியத்தின் ஆக்சிஜனேற்றையின் டேஸ் ஆகும். பி ஆன்சர் +1. 70 இரண்டு வினைப்பொருட்கள் வினைபுரிந்து ஒரு சேர்மத்தினை தரும் ஆக்சிஜனேற்ற ஒடுக்க வினைகள் டேஸ் என அழைக்கப்படுகின்றன.
பி ஆன்சர் இணையும் வினைகள். இயற்பியல் பார்ட் 1 வந்து காந்தவியல் 10 கேள்விகள். முதல் பாருங்கள். ஒளி நேர்கோட்டு பரவல் கதிரொளியியல் சாத்தியமாகும் தொலைவிற்கு டேஸ் என்று பெயர். பி ஆன்சர் பிரனல் தொலைவு. 72 500 nm அலைநீளமுடைய ஒளி 5 mm அகலமுடைய தொலைவின் வழியே செல்லும்போது விளிம்பு விளைவு அடைகிறது. இந்நிகழ்வில் கதிர் ஒளியியலை பயன்படுத்தும் தொலைவினை காண்க. சி ஆன்சர் 25 m. 73 2 ஒளி அலைகள் ஒன்றின் மீது மற்றொன்று மேற்பொருந்துவது டேஸ் ஆகும். ஏ ஆன்சர் குறுக்கீட்டு விளைவு. 74 ஒளி அலை பரவும் திசைக்கு செங்குத்தாக உள்ள ஒரு குறிப்பிட்ட திசையில் ஒளியின் அதிர்வுகளை அனுமதிக்கும் நிகழ்ச்சிக்கு டேஸ் என்று பெயர். டி ஆன்சர் ஒளியின் தளவிளைவு. 75 தகடு வடிவிலான தளவிளைவு ஆக்கிகளை உருவாக்கியவர் யார்? ஆன்சர் எல்வின் நாட். 76 இஎன் மாலஸ் என்பவர் மாலஸ் விதியை டேசாம் என்று கண்டறிந்தார். டி ஆன்சர் 1909. 77 பல எண்ணெய் ஓவியங்களில் நிறங்களை வேறுபடுத்தி அறிய டேஸ் பயன்படுகின்றன. ஆன்சர் போலராய்டுகள். 78 ஒளி புகும் ஊடகத்தின் பரப்பில் பட்டு எதிரொலிப்பு அடைந்த சாதாரண ஒளிக்கதிர் பகுதி தளவிளைவு அடைகிறது என கண்டறிந்தவர் யார்? சி ஆன்சர் மாலஸ். 79 நிகோல் பட்டகம் டேஸ் படிகத்தினால் உருவாக்கப்பட்ட ஒரு ஒளியியல் கருவியாகும். பி ஆன்சர் கால்சைட். 80 அலைநீளம் கொண்ட ஒளிக்கு கனடா பால்சத்தின் ஒளிவில்களின் என்ன? ஆன்சர் 1.523. சைக்காலஜிலிருந்து நினைவு மறதியும் கட்டலின் இயலாமைகள் இருந்து 10 கேள்விகள். முதல் கேள்வி பாருங்கள். கூட்டக்குழுக்களை கும்பல்கள் என்றும் அவையர்கள் என்றும் இருபெரும் பிரிவுகளாக்கி ஒவ்வொன்றிலும் பல உட்பிரிவுகளை விலக்கியுள்ளவர் யார்? சி ஆன்சர் பிரவுன். 82 டேஸ் என்பது கோட்டக்குழுக்களை விட உயர்நிலைப்பட்டவை ஆகும். ஆன்சர் சங்க குழுக்கள். 83 துணைக்குழுக்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டு தருக. சி ஆன்சர் அரசியல் கட்சிகள். 84 பெரும்பாலும் குழு நடத்தையை உருவாக்குவதில் காரணமாக அமைவது எது? ஆன்சர் மேற்கூறிய அனைத்தும். அது பின்பற்றுதல் பதிவு கருத்தேற்றம். 85 குழுவில் உள்ள பிறகு உணர்ச்சிகளையும் மனவளர்ச்சிகளையும் நம்புநயமாக்கிக் கொள்வது டேஸ் எனப்படும். பி ஆன்சர் உத்துணர்வு. 86 பிறருடைய கருத்துக்களையும் எண்ணங்களையும் நம்மை அறியாமலேயே நாம் ஏற்றுக்கொள்ளுதல் டேஸ் எனப்படும். பி ஆன்சர் கருத்தேற்றம். 80 தன்னுள் தோன்றிய ஒரு கருத்தை சரிபார்க்காது அது உண்மை என்று ஏற்றுக்கொள்வது தற்கருத்தேற்றம் என்றவர் யார்? சி ஆன்சர் நெவில் பிள்ளை. 88 டேஸ் குழு ஊக்கத்தின் முயற்சிசார் கூறு எனப்படும். பி ஆன்சர் பின்பற்றுதல். 89 ஒரு குழுவில் மற்றவர்கள் பின்பற்றுவதற்கு முன்மாதிரியாக திகழ்பவரை பெரும்பாலும் அக்குழுவின் தலைவர் என்று கூறுபவர் யார்? சி ஆன்சர் ஸ்ப்ராட். 90 தலைமையின் வகைகள் டேஸ் அடிப்படைகளை கொண்டது. ஆன்சர் 4. இங்கிலீஷ்லேருந்து ஹிஸ்ட்ரி ஆஃப் இங்கிலீஷ் லிட்ரேச்சர் வந்து ஒரு 10 கொஸ்டின்ஸ். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். ஃப்ரான்சிஸ் பேக்கன் father was dash. Answer lawyer. 92 Francis Bacon was born on dash. B answer
22 January 1561. 93. Who used distinctly to call become young Lord Keeper? Answer Q. 94. Bacon was educated at college. Educated at Dash College. C answer Trinity College. 95. In which year Bacon's father was dead? The answer 1579. 96. In which year Bacon become Queen's Counsel? The answer 1589. 97. Francis Bacon was knighted in Dash. C answer 1603. 98. Find the wrong one of the Francis Bacon history. C answer Lord Keeper 1616. 99. Francis Bacon was died on Dash. The answer 1626. And last question. Who is the place in the front rank of the world's epoch makers? B answer Francis Bacon. நாளைக்கு படிக்க வேண்டிய ஷெடியூல் கொடுத்துருக்கேன். இன்றைய டெஸ்ட் இதோட கம்ப்ளீட் ஆகுது. தேங்க்யூ.